அனைவருக்கும் வணக்கம். திருவள்ளூர் மாவட்டம் ஆர்கேபேட்டை மேற்கு ஒன்றியம் 171 பூத் ஏஜென்ட்னா. இப்போ நான் சிம்பிளா உங்களுக்கு ஒரு விஷயத்த நான் புரிய வைக்க போறேன். அது என்ன விஷயம்னா பாருங்க. கடந்த 2021ஆம் ஆண்டு திமுக ஆட்சிக்கு வந்தது. இந்த ஒரு 5 வருஷமா திமுக ஆட்சியில் என்ன ஒரு முன்னேற்றம் அடைஞ்சிருக்கு பாருங்க. அதுவும் நம்ம தமிழ்நாட்டில் எந்தெந்த பொருட்கள் விலை உயர்ந்திருக்கு சொல்லிட்டு நம்ம இப்போ பார்க்க போறோம். இங்க என்னோட லெஃப்ட் சைட்ல ஒரு போட்டோ போடுறேன். அந்த போட்டோவில் பாருங்க. அதை நான் உங்களுக்கு புரிய வைக்கிறேன். எந்தெந்த பொருள் எவ்வளவு விலைன்னு உங்களுக்கு ஒவ்வொரு விஷயமா நான் உங்களுக்கு புரிய வைக்கிறேன். பாருங்க. இந்த லெஃப்ட் சைட்ல ஒரு போட்டோ போடுங்க. அந்த போட்டோவில் நீ பாருங்க. மொத்தம் 20 பொருளோட முந்தைய விலை என்ன, இப்போ இருக்கிற விலை என்னன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு புரிய வைக்கிறேன். பாருங்க. கடந்த 5 ஆண்டுகளில் தமிழகம் கண்டுள்ள விலைவாசி உயர்வு. இது ஒரு நியூஸ் சேனல்ல வெளிவந்திருக்கு. இந்த ஒரு தகவல் கடந்த 5 ஆண்டுகளில் தமிழகம் கண்டுள்ள விலைவாசி உயர்வு, கிடுகிடு உயர்வு. அதுதான் இந்த ஒரு நியூஸோட தலைப்பு. ஃபர்ஸ்ட் விஷயம் ஆட்டோ. ஆட்டோ குறைந்தபட்ச கட்டணம் 40 ரூபாய் இருந்தது ஆட்டோக்கு 2021. ஆனா இப்போ 2026 100 ரூபாய் இருக்கு. குறைந்த கட்டணம் ஆட்டோ ஷேர் ஆட்டோவும் சரி, பெட்ரோல் ஆட்டோவும் சரி, குறைந்தபட்ச கட்டணம் 40 ரூபாய் இருந்தது 2021. இப்போ 100 ரூபாய் இருக்கு இந்த ஸ்டாலினோட ஆட்சியில. ரெண்டாவதா இளநீர். இளநீர் 2021 25 ரூபாய் இருந்தது. இப்போ 2026 60 ரூபாய் இருக்கு இளநீர். ஒரு இளநீர் 25 ரூபாயிலிருந்து 60 ரூபாய் உயர்ந்திருக்கு. மூன்றாவதா சர்க்கரை 25 ரூபாய் இருந்தது ஒரு கிலோ சர்க்கரை. இப்போ 2026ஆம் ஆண்டு ஒரு கிலோ சர்க்கரை 50 ரூபாய் விற்கப்படுகிறது. நான்காவதா தக்காளி. தக்காளி ஒரு கிலோ தக்காளி 25 ரூபாய் இருந்தது 2021. இப்போ அதிகபட்சமா 50 ரூபாய் வரையும் விற்கிறாங்க. அடுத்ததா வாழை இலை. 2021ஆம் ஆண்டு ஒரு வாழை இலையோட விலை 5 ரூபாய். ஒரு வாழை இலையோட விலை மார்க்கெட்ல போனா 5 ரூபாய்க்கு கொடுத்துருந்தாங்க. ஆனா இப்போ ஒரு வாழை இலையோட விலை 10 ரூபாய். நீ 10 ரூபாய்க்கு மேலதான் ஒரு வாழை இலை. இங்க அதிகபட்சமா 10 ரூபாய் போட்டிருக்காங்க. அதுக்கு அடுத்து சிக்கன். சிக்கன் ஒரு கிலோ 2021ஆம் ஆண்டு 120 ரூபாய் இருந்தது ஒரு கிலோ சிக்கன். ஆனா இப்போ ஒரு கிலோ சிக்கன் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். இப்போ சிக்கன் விலை அதிகமா உயர்ந்திருக்கு. அதிகபட்சமா 250 ரூபாய் வரையும் இப்போ விலை உயர்ந்திருக்கு. ஆவின் நெய். நெய்யோட விலை ஒரு கிலோ ஆவின் நெய் 460 ரூபாய் இருந்தது 2021ஆம் ஆண்டு 460 ரூபாய் இருந்தது. இன்னைக்கு 2026ஆம் ஆண்டு 650 ரூபாய் உயர்ந்திருக்கு. அடுத்ததா டீ. சாதாரண டீ விலை 2021ஆம் ஆண்டு 10 ரூபாய் ஒரு டீயோட விலை. ஆனா இப்போ 2026ஆம் ஆண்டு ஒரு டீயோட விலை 5 ரூபாய் உயர்ந்து 15 ரூபாய் இருக்கு. அடுத்ததா உளுத்தம்பருப்பு. உளுத்தம்பருப்பு 2021ஆம் ஆண்டு 120 ரூபாய் இருந்தது ஒரு கிலோ. ஒரு கிலோ உளுத்தம்பருப்பு 120 ரூபாய் இருந்தது. ஆனா இப்போ ஒரு கிலோ உளுத்தம்பருப்பு 135 ரூபாய் விலை உயர்ந்திருக்கு. அடுத்ததா முட்டை. 2021ஆம் ஆண்டு 5 ரூபாய் ஒரு முட்டையோட விலை. ஆனா இப்போ ஒரு முட்டையோட விலை 8 ரூபாய் வரையும் விலை உயர்ந்திருக்கு. 8 ரூபாய் வரையும். கடைசியா நான் வாங்கின போ 8 ரூபாய் 50 பைசா கூட நான் வாங்கியிருக்கேன். அதுதான் செங்கல். செங்கல் 2021ஆம் ஆண்டு ஒரு செங்கலோட விலை 6 ரூபாய் இருந்தது. ஆனா இப்போ ஒரு செங்கலோட விலை 15 ரூபாய் விலை உயர்ந்திருக்கு. அடுத்ததா ரீபைண்ட் ஆயில். சமையல் எண்ணெய். சமையல் எண்ணெய் ஒரு லிட்டர் 2021ஆம் ஆண்டு 130 ரூபாய் இருந்தது. ஆனா இப்போ 2026ஆம் ஆண்டு 170 190 ரூபாய் உள்ள 175 மாறுது, 180 மாறுது, 185 மாறுது. இந்த ஒரு 3 விலையில மாற்றம் கண்டிட்டு இருக்கு. எவ்வளவு விலை இருக்கு பாருங்க. 60 ரூபாய் உயர்ந்திருக்கு ஒரு லிட்டர் மேலேயே. அடுத்ததான் சாதாரண தண்ணிங்க. சாதாரண தண்ணி நம்ம குடிக்க சாதாரண தண்ணி ஒரு லிட்டர் தண்ணி 15 ரூபாய் இருந்தது. இப்போ 35 ரூபாய் ஒரு லிட்டர் சாதாரண தண்ணி. அடுத்ததா தோரம்பருப்பு. தோரம்பருப்பு 2021ஆம் ஆண்டு ஒரு கிலோ தோரம்பருப்பு 80 ரூபாய் இருந்தது. ஆனா இன்னைக்கு விலை 140 ரூபாய் இருக்கு. ஒரு கிலோ தோரம்பருப்போட விலை இன்னைக்கு 2021ஆம் ஆண்டு 140 ரூபாய் இருக்கு. மணல் கண்ணிலே பார்க்க முடியல. அப்படியேப்பட்ட மணல் ஒரு யூனிட் 12,000 ரூபாய் இருந்தது 2021ஆம் ஆண்டு ஒரு யூனிட்டோட விலை 12,000. ஆனா இப்போ ஒரு யூனிட்டோட விலை 18,000. 2026ஆம் ஆண்டு ஒரு யூனிட்டோட விலை 18,000 ரூபாய் இருக்கு. அடுத்ததா கடலை பருப்பு. கடலை பருப்பு ஒரு கிலோ விலை 75 ரூபாய். 2021ஆம் ஆண்டு 75 ரூபாய் விலை இருந்தது. இப்போ 120 ரூபாய் இருக்கு. பாமாயில். பாமாயில் அதிகப்படியா ரொம்ப ஏழை ஜனங்க தான் யூஸ் பண்ணுவாங்க. அந்த சாதாரண ஒரு பாமாயில் ஒரு லிட்டர் 120 ரூபாய் இருந்தது 2021ஆம் ஆண்டு. ஆனா இப்போ ஒரு லிட்டர் விலை 150 ரூபாய் இருக்கு. அதிகபட்சமா 150 ரூபாய் விற்கிறாங்க. 2021ஆம் ஆண்டு நாட்டு மிளகா 250 ரூபாய் ஒரு கிலோ. ஆனா இன்னைக்கு
430 வரையும், அதிகபட்ச விலை வந்து 430 வரையும் இப்போ வந்து விலை உயர்ந்திருக்கு. இதுதான் கடந்த 5 ஆண்டுகளில் முதல்வர் ஸ்டாலினோட ஆட்சியில் வந்து இன்னும் வந்து உங்க முன்னாடி வந்து நிறைய பொருளோட விலையை வந்து நான் சொல்லலை. இது வந்து ஒரு நியூஸ் சேனல்ல வந்து ரிலீஸ் பண்ணாங்க. அதை எடுத்து தான் நான் உங்களுக்கு வந்து நான் காமிச்சிருக்கேன். அதை வச்சு தான் உங்களுக்கு போட்டிருக்கேன். இந்த சைடில் வந்து அந்த விலைப்பட்டியலை வந்து நான் போடுறேன், பார்த்து தெரிஞ்சுங்க. நன்றி, வணக்கம்.